எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறது பார்த்து எப்படி திராவிட அரசியலை திமுக அதிமுக அரசியலாக மட்டும் பார்த்துவிடக் கூடாது. திராவிடம் என்ற அந்த சொல்லை முதலில் அரசியல் புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர் பண்டிதர் அயோத்திதாசர். அவர் பறையர்குடியை சார்ந்தவர். அவர்கள் எந்த பொருளில் திராவிடம் என்கிற சொல்லை கையாண்டார்கள் என்றால் ஆரியத்திற்கு நேர் எதிரான கோட்பாடு திராவிடம் என்கிற பொருளில் கையாண்டார்கள். தென்னிந்தியா என்கிற பொருளில் அல்ல, தமிழ் என்கிற பொருளிலும் அல்ல. உன் கொள்கை ஆரியம், என் கொள்கை திராவிடம். இதை சொன்னது பண்டிதர் அயோத்திதாசர். உன்னுடைய கொள்கை சமத்துவத்திற்கு எதிரானது, என்னுடைய கொள்கை சமத்துவத்திற்கானது. அதுதான் திராவிடம். அந்த திராவிட அரசியலை, அந்த திராவிடம் என்கிற சொல்லை நேர் பகையாக கருதுகிற கும்பல் தான் RSS கும்பல். அவர்கள் திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் திமுகவை எதிர்க்கிறார்கள் என்று மட்டும் புரிந்து கொள்ளக்கூடாது. இவ்வளவு காலம் நாம் வளர்த்து வருகிற இந்த சமூக நீதி அரசியலையே குழிதாண்டி புதைக்க பார்க்கிறார்கள் என்றுதான் பொருள். இதை ஒருவன் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் அரசியல் மக்கு என்று பொருள்.